வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வெய்ய காலத்தில் அதிகமாக நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதோட பாக்ஸஸ்லாம் எம்டியாக இருக்கும். அதை வச்சு வீட்டுக்கு தேவையான ஒரு அழகான ஆர்கனைசர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 வகையான ஜார் எடுத்திருக்கேன். அதாவது 3 சைஸில் ஜார்ஸஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் பாக் பார்த்திங்கன்னா நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த அக்ரைலிக் பெயிண்ட் வச்சு நீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸுக்கு சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம மற்ற 3 பாக்ஸுக்கும், அதாவது மற்ற 2 பாக்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்ஸுக்கு நான் எல்லோ கலரும் 2 பாக்ஸுக்கு ரெட் கலரும் அடிச்சிருக்கேன். எல்லோ கலர் பாக்ஸுக்கு பார்டராக ரெட் கலரையும், ரெட் கலர் பாக்ஸுக்கு பார்டராக எல்லோ கலரையும் நான் அடிச்சிருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்னு. அது இல்லாமல் சின்ன சின்னதாக அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். இதனால் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸ் மாதிரியே தெரியல, ஏதோ அழகான ஆர்கனைசர் மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டேன். அந்த பத்திரிக்கை எடுத்து அது 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம 2 சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக நம்ம சுருட்டி இதை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம் ஸ்டாப்லர் பின்னு வச்சு நல்லா ஒரு 2-3 இடத்துல ஸ்டாப்லர் பின்னு வச்சு நான் அடிச்சிருக்கேன். கரெக்டாக எட்ஜிலே அடித்ததுனால பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. இதுக்கு நான் க்ரீன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ப்ளஸ் அங்கங்கே ரெட் கலர்லேயும் எல்லோ கலரையும் டாட்டட் வச்சுருக்கேன். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை க்ளூகனை வச்சு நம்ம அந்த 3 பாக்ஸ்லேயும் ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் க்ளூகன் நல்லா மெல்ட்டாக விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக ஒட்டும். லைட்டாக மெல்ட்டடாக இருந்தால் க்ளூகன் பிரிஞ்சிட்டு வந்துடும். அடியில் ஒட்டும் போது 1க்கு 2 தடவை நல்லா க்ளூகனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மேலே நம்ம 3 பாக்ஸையும் அடுக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த பாக்ஸ் எங்கேயோ ஒரு மூலையில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய கிடையாது. உங்கள்கிட்ட அந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எங்கள் வீடு சின்ன வீடு, இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதோடு சேர்த்து இந்த ஆர்கனைசரும் சேர்ந்து அழகாகிடுச்சு. எங்கள் வீட்டை எப்படி நான் சின்னதாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணேங்கிற வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட க்ளூகன் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோட எட்ஜில் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட க்ளூகன் இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட மேல் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி கூட நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லோ கலர் பெயிண்ட் அடித்ததுக்கு ரெட் கலரும், ரெட் கலர் பெயிண்ட் அடித்ததுக்கு எல்லோ கலரும் அடிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கூட மூடி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அதாவது ஐஸ்கிரீம் பாக்ஸ் மாதிரி தெரியாது, ஆனாலும் ஒரு அழகான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.